என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யோகாசனம் என்பது காலையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இப்பொழுதெல்லாம் மக்களை பார்ப்பீர்களானால் பெரும்பாலானவர்கள் வாக்கிங், ஜாக்கிங், ஜிம் என்று போய் கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் உடலை களைப்படை செய்யக்கூடிய பயிற்சிகள். யோகாசனம் களைப்பே வராது. மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நினைவாற்றலை கொடுக்கும், தனக்குத்தானே டாக்டர்களாக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு அரங்கிற்கு 2 மாணவிகள் வந்திருக்கிறார்கள். காயத்ரி, அக்ஷயா, 7ஆம் வகுப்பு. 2 பேருமே 7ஆம் வகுப்பு தான். அவர்கள் ஸ்கை அகாடமி அம்பத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் ஜெயலட்சுமி மூர்த்தி அவர்கள் இந்த குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சேது பந்த சர்வாங்காசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த சேது பந்த சர்வாங்காசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். இது ஒரு அற்புதமான ஆசனம். சேதுபந்தம் என்றால் மலை ஆசனம் என்று கூட சொல்லலாம். சேதுபந்த சர்வாங்காசனம் உச்சந்தலையிலிருந்து அப்படியே இந்த நரம்புகளெல்லாம் இழுக்கக்கூடியது, முதுகெலும்பை குறைவாக வைக்கக்கூடியது. முதுகெலும்பை இழுக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் ஓடுகின்றன. அந்த நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்ற காரணத்தினால் தலை முதல் பெருவிரல்கள் வரை இரத்த நாளங்கள் சரியாக பாயக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனங்கள். முதுகெலும்பை செம்மைப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். அது L4 L5 இருக்கக்கூடிய பிரச்சனைகளானாலும் சரி, அல்லது கழுத்து பக்கம் இருக்கக்கூடிய நரம்புகள், எலும்புகளாகட்டும், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடியது. மார்பகம் விரியப்படுகின்ற காரணத்தினால் லங்ஸ், ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய, இருதயத்திலும் நுரையீரலும் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கே தலையை வைத்து இங்கே காலை நீட்டுங்கள். இங்கே கால் நீட்டு. என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கேன்? அங்கே தலைவை இங்கே கால் நீட்டு, அங்கே தலைவை இங்கே கால் நீட்டு. பல கோணங்களில் செய்கிறார்கள். எந்த விதமான அவர்களுடைய சிரமங்களையும் அவர்கள் முகத்தில் தெரியவில்லை. லகுவாக செய்கிறார்கள். தொடர்ந்து முயற்சி, தினமும் செய்யக்கூடிய பயிற்சி. இதனால்தான் இவளை லகுவாக செய்ய முடிகிறது. நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்களுக்கு நோய் என்பதே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். எந்த நோய் வந்தாலும் அவை உடனடியாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி சேதுபந்த ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டுங்க. நீங்கள் இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டு. நிக்கல் இறங்க. சேது பந்த சர்வாங்க ஆசனம். கழுத்து கீழே போடுவேன், கழுத்து கீழே இறக்கணும். பாரு, கழுத்து தரைக்கு வந்துடணும். இறக்கு, என்ன இருக்கு, இன்னும் அப்படி இருக்கணும். கழுத்து தூக்கக்கூடாது. இந்த நாடி நெஞ்சில் வந்துடணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எழுந்து உட்காந்து நல்ல மூச்சிடு. அப்படியே என்ன சொல்லணும், அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். மூச்சிடு. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே படு.
அனாவசியமாக செய்கிறார் பார்த்தீர்களா? ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பின் அடிப்பகுதி, மேல் பகுதி, கழுத்து பகுதியில் உள்ள எலும்புகள், இதிலே வரக்கூடிய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். முடியாதவர்கள், இயலாதவர்கள் முதுகு பகுதிக்குள் தலையணையை வைத்து 2 தலையணையை வைத்து கூட இந்த ஆசனங்களை செய்யலாம். முழுமையான பலன் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். நிமிர்ந்து உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இவையெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். அன்றாடம் செய்ய வேண்டிய பயிற்சிகள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலுள்ள வெளிப்பகுதி, உள்பகுதி, உள்ளுறுப்புகள் எல்லாமே செம்மையாக செய்யக்கூடிய பயிற்சிகள். உள் உறுப்புகள் செம்மையாக வேலை செய்யும் பொழுது நமக்கு ஏன் நோய் வரப்போகிறது? எந்த நோயும் வென்றுவிடலாம், எந்த நோயும் வராமல் தடுத்து விடலாம். இப்போ எங்கு பார்த்தாலும் காய்ச்சல்கள், டெங்கு காய்ச்சல், எலி காய்ச்சல், புலி காய்ச்சல் என்று பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நம்மை அண்டவே அண்டாது. இது மாதிரியான பயிற்சிகள் செய்தால், இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்கள், மழை வந்து விட்டால் ஏகப்பட்ட கூட்டம் ஆஸ்பத்திரியில் தரையிலே படுக்கிறார்கள். காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தாலும் மரணம் வந்து விடுகிறது. ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விட்டால் இந்த டெங்குங்கெல்லாம் நம்ம கிட்டவே வராது. ஆசனம் ஒன்று தான் அதற்கு சரியான வழி. என் அருமை பெரியோர்களே, இந்த அற்புதமான யோகக்கலையை, நமது முனிவர்கள் தந்த கலையை நாம் அனுதினமும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.